ஆர்கானிக் நேம்டு ரியாக்ஷன்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ரியாக்ஷன் வந்து ஃபிங்கல்ஸ்டெயின் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனோட ரீஏஜென்ட் வந்து சோடியம் அயோடைட் இன் அசிட்டோன் ஆர் DMSO. ஸோ இந்த ரீஏஜென்ட்டை நாம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த ரியாக்ஷனை வந்து நாம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து பேசிக்கலி ஒரு ஹாலோஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். ஸோ ஹாலோஜன் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபிங்கல்ஸ்டெயின் ரியாக்ஷன் வந்து ஒரு ஹாலோஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். இப்போ RX வந்து இருக்கு, இது வந்து ஆல்கைல் ஹாலைட். இதை வந்து நாம NaI அண்ட் அசிட்டோன் ஆர்எல்ஸ் நாம DMSO கூட போடலாம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இந்த சோடியம் ஹாலைடு, இந்த X வந்து எய்தர் குளோரினா இருக்கலாம் ஆர்எல்ஸ் புரோமினா இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஹாலஜன்ல எதுவா வேணா இருக்கலாம். இப்போ இந்த சோடியம் ஹாலைட் வந்து வெளியே போயிடும். ஸோ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து RI. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபிங்கல்ஸ்டெயின் ரியாக்ஷன்ல நாம RX போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? RI வந்து கிடைக்கும். ஸோ இந்த ரீஏஜென்ட்டை வச்சுதான் நாம வந்து அது என்ன ரியாக்ஷன் அப்படின்னு வந்து நாம வந்து டிசைட் பண்ணுவோம். ஸோ ஃபிங்கல்ஸ்டெயின் ரியாக்ஷன்ல RX போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? RI வந்து கிடைக்கும். ஸோ பேசிக்கலி என்ன நடக்குது? ஸோ இந்த X வந்து ஐயா மாறிடுது, கரெக்டா? ஸோ ஹாலஜன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுது. சோடியம் கூட இருந்த அயோடின் வந்து இந்த இடத்துல வந்துருது. இந்த ஆல்கைல் குரூப்போட இருந்த அந்த ஹாலஜன் வந்து சோடியம் கூட போயிடுது. ஸோ ஹாலஜன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம செகண்ட் ரியாக்ஷன் வந்து நாம வந்து பார்க்கலாம். இந்த ரியாக்ஷனோட நேம் வந்து ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனோட ரீஏஜென்ட் வந்து இன்ஆர்கானிக் ஃப்ளூரைட்ஸ். ஸோ நாம போன ரியாக்ஷன் பார்த்தோம், கரெக்டா? ஃபிங்கல்ஸ்டெயின் ரியாக்ஷன். அதுல வந்து நாம என்ன பண்ணோம்? அதுல வந்து நாம ஆல்கைல் அயோடைட் வந்து நாம வந்து சிந்தசைஸ் பண்ணோம். இப்போ நாம ஆல்கைல் ஃப்ளூரைடு வந்து நாம இந்த ரியாக்ஷன்ல இருந்து நாம சிந்தசைஸ் பண்ண போறோம். ஸோ சேம் அஸ் போன ரியாக்ஷன் மாதிரி தான். இப்போ போன ரியாக்ஷன்ல RX வந்து நமக்கு என்னவா மாறுச்சு? RX வந்து RIயா மாறுச்சு. இந்த ரியாக்ஷன்ல RX வந்து RFஆ வந்து மாறப்போகுது. ஸோ யாரு வந்து ரீஏஜென்ட்? இன்ஆர்கானிக் ஃப்ளூரைட்ஸ். ஓகேவா? ஸோ இன்ஆர்கானிக் ஃப்ளூரைட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் AgF or SbF3. ஸோ இந்த மாதிரியான இன்ஆர்கானிக் ஃப்ளூரைட்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஸோ நமக்கு வந்து ஆல்கைல் ஃப்ளூரைட் கிடைக்கும். ஸோ நீங்க ரிமெம்பர் பண்ணிக்க வேண்டியது, ஆல்கைல் ஹாலைட்ல இருந்து ஆல்கைல் அயோடைட் வேணும் அப்படின்னா நீங்க வந்து போட வேண்டியது ஃபிங்கல்ஸ்டெயின் ரியாக்ஷன். ஆல்கைல் ஹாலைட்ல இருந்து நாம ஆல்கைல் ஃப்ளூரைடு வந்து எடுக்கணும் அப்படின்னா நாம போட வேண்டிய ரியாக்ஷன் ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன். இந்த இடத்துல X வந்து எய்தர் குளோரினா இருக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து நமக்கு புரோமினா இருக்கலாம், ஆர்எல்ஸ் அயோடினா இருக்கலாம். ஸோ நமக்கு ஆல்கைல் ஹாலைட்ல இருந்து ஆல்கைல் ஃப்ளோரைடு வேணும்னா ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன். ஆல்கைல் ஹாலைட்ல இருந்து ஆல்கைல் அயோடைட் வேணும் அப்படின்னா நாம யூஸ் பண்ண வேண்டியது ஃபிங்கல்ஸ்டெயின் ரியாக்ஷன். ஆர்கானிக் நேம்டு ரியாக்ஷன்ஸ்ல நாம தேர்டா வந்து பார்க்க போற ரியாக்ஷன் இட்டார்ட் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனோட ரீஏஜென்ட் வந்து CrO2Cl2 இன் தி பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் டைசல்ஃபைடு. என்ன மீடியம் அப்படின்னு வந்து நமக்கு தெரியணும், அசிடிக் மீடியம். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன எழுதியிருக்கேன்? C6H5CH3. ஸோ இந்த காம்பவுண்டை நான் வந்து எட்டாட் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ண வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? CrO2Cl2CS2 with H3O+, because acidic medium, கரெக்டா? இப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் ஒண்ணுமே கிடையாது. இப்போ இந்த ஆல்கைல் குரூப் இருக்கு, கரெக்டா? ஸோ இந்த ஆல்கைல் குரூப் எனக்கு வந்து ஆல்டிஹைட் குரூப்பா மாறிடும்.
சோ இந்த ஆல்கைல் குரூப் வந்து எனக்கு ஆல்டிஹைட் குரூப்பா வந்து மாறிடும். இந்த இடத்துல இது என்ன குரூப்? இது வந்து எனக்கு மெத்தில் குரூப். இது வந்து எனக்கு ஆல்டிஹைடா மாறிடும். சோ எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து என்னது? C6H5CHO. சோ இதுதான் வந்து எனக்கு ஆன்சர். சோ C6H5CH3 எனக்கு என்னவா மாறுது? C6H5CHO மாறிடுது. சோ எட்டாய்ட் ரியாக்ஷனோட ரீஏஜென்ட் வந்து CrO2Cl2CS2. சோ நாம அது என்ன ரியாக்ஷன் அப்படின்னு வந்து நாம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு மெயினா தெரிய வேண்டியது என்ன ரீஏஜென்ட் அப்படின்னு. சோ ரீஏஜென்ட் பார்த்தாலே இது வந்து என்ன நேம்டு ரியாக்ஷன் அப்படின்னு வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகணும். சோ இதுல வந்து நாம கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ இந்த ரீஏஜென்ட் வந்து போட்டா என்ன ரியாக்ஷன் நடக்கும்? எட்டாய்ட் ரியாக்ஷன் நடக்கும். சோ ஆல்கைல் குரூப் ஆல்டிஹைட் குரூப்பா கன்வெர்ட் ஆகிடும். சோ நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும். சோ இந்த ரீஏஜென்ட் பார்த்தாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? இந்த ஆல்கைல் குரூப் ஆல்டிஹைட் குரூப்பா கன்வெர்ட் ஆகுது. சோ இந்த இடத்துல எனக்கு C6H5க்கு பதிலா என்ன காம்பவுண்ட் வேணா இருக்கட்டும், என்ன சப்ஸ்டிடியூஷன் வேணா இருக்கட்டும், நான் நோட் பண்ண வேண்டியது என்னது? இந்த ஆல்கைல் குரூப் எனக்கு ஆல்டிஹைட் குரூப்பா மாறிடும். இந்த நேம்டு ரியாக்ஷன்ஸ்ல நாம ஃபோர்த்தா வந்து பார்க்க போற ரியாக்ஷன் வுட்ஸ் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனோட ரீஏஜென்ட் வந்து சோடியம் இன் ட்ரை ஈத்தர். இப்போ இந்த ரியாக்ஷனோட ரியாக்டன்ட் வந்து யாரு அப்படின்னா நல்லா பாருங்க, RX அலிஃபாட்டிக் ஹாலைடு. இது வந்து அரோமேட்டிக் கிடையாது, இது வந்து அலிஃபாட்டிக் ஹாலைடு. இப்போ இத வந்து நாம சோடியம் இன் ட்ரை ஈத்தர் கூட நாம வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆல்கேன் வந்து கிடைக்குது. ஓகேவா? சோ நமக்கு என்ன கிடைக்குது ப்ராடக்டா? ஒரு ஆல்கேன் வந்து கிடைக்குது. சோ இந்த ரியாக்ஷன்ல RX பிளஸ் 2Na, சோ இந்த Na தான் வந்து நாம ரீஏஜென்ட் வந்து கிடைக்குது, பிளஸ் RX. சோ 2 மோல்ஸ் ஆஃப் RX வந்து நாம யூஸ் பண்றோம். அதே மாதிரி 2 சோடியம் ஆட்டம் வந்து யூஸ் பண்றோம். சோ இது வந்து நமக்கு சோடியம் ஹாலைடு நமக்கு வந்து வெளியே போயிடும். சோ மீதம் வந்து நமக்கு என்ன இருக்கு? மீதம் வந்து நமக்கு RR. சோ நமக்கு வந்து மீதம் ஒரு ஆல்கேன் தான் வந்து இருக்கு. சோ இத வந்து நாம ரொம்ப ஈஸியா வந்து நாம ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாம வந்து CH3Br வந்து போடுறோம். எங்க இதுல Na இன் ட்ரை ஈத்தர். சோ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து CH3CH3. சோ நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து நமக்கு ஈத்தேன் வந்து கிடைக்கும். சோ வுட்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா என்னது? சோ ஒரு அலிஃபாட்டிக் ஹாலைட நாம சோடியம் அண்ட் ட்ரை ஈத்தர் கூட போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆல்கேன் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நாம பார்க்க போற ரியாக்ஷன் வந்து ஃபிடிக் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனோட ரீஏஜென்ட்டும் நாம வுட்ஸ் ரீஏஜென்ட்ல பார்த்தோம்ல, சோ சேம் சோடியம் அண்ட் ட்ரை ஈத்தர். சோ சேம் ரீஏஜென்ட் தான். பட் என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா வுட்ஸ் ரியாக்ஷன்ல நமக்கு வந்து ரியாக்டன்ட் வந்து அலிஃபாட்டிக், கரெக்டா? ஆனா ஃபிடிக் ரியாக்ஷன்ல நமக்கு இருக்கிற ஹாலைட் வந்து அரோமேட்டிக் ஹாலைடு C6H5X. இது வந்து ஒரு அரோமேட்டிக் ஹாலைட், கரெக்டா? சோ மத்தது எல்லாமே அப்படியே வந்து சேமா வந்து வரும். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும்? சோ நாம வந்து ப்ராடக்ட் எழுதலாமா? சோ C6H5X பிளஸ் 2Na பிளஸ் X C6H5. சோ நாம எதை ரிமூவ் பண்ண போறோம்? நம்ம வந்து சோடியம் ஹாலைட நாம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு வந்து இந்த ஃபிடிக் ரியாக்ஷன்ல நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து என்னது? நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து C6H5. சோ இந்த ப்ராடக்ட் தான் வந்து நமக்கு ஃபிடிக் ரியாக்ஷன்ல கிடைக்குது. சோ சேம் ரீஏஜென்ட், வுட்ஸ் ரியாக்ஷனுக்கும் ஃபிடிக் ரியாக்ஷனுக்கும் சேம் ரீஏஜென்ட். ஆனா என்ன ஒரு டிஃபரன்ஸ்? வுட்ஸ் ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட் வந்து அலிஃபாட்டிக் ஹாலைடா இருக்கும். ஆனா ஃபிடிக் ரியாக்ஷன்ல வந்து ரியாக்டன்ட் வந்து யாரா இருக்கும்? ரியாக்டன்ட் வந்து நமக்கு அரோமேட்டிக் ஹாலைடா இருக்கும். இத வந்து நாம மறக்காம நோட் பண்ணி.
நெக்ஸ்ட் வந்து நாம இது வரைக்கும் நாம உட்ஸ் ரியாக்ஷன் பார்த்தோம், ஃபிட்டிக் ரியாக்ஷன் பார்த்தோம். இப்போ நாம உட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன் பார்க்கிறோம். இதுலயும் சேம் சோடியம் இன் ட்ரை ஈத்தர், இதுதான் வந்து நமக்கு ரீஏஜென்ட். சோ நாம வந்து என்ன பார்த்தோம், அலிஃபாட்டிக் ஹாலைடு அப்படின்னா உட்ஸ் ரியாக்ஷன், அரோமேட்டிக் ஹாலைடு அப்படின்னா ஃபிட்டிக் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் வந்து பாருங்க, அலிஃபாட்டிக் ஹாலைடும் இருக்கு, அதே மாதிரி அரோமேட்டிக் ஹாலைடும் இருக்கு. சோ இது என்ன ரியாக்ஷன், உட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன். இதுல நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாமா? சோ RX வந்து நாம எழுதிக்கலாம், பிளஸ் 2Na பிளஸ் எக்ஸ் ஃபினைல். சோ இதுல வந்து சேம் அதே ப்ரொசீஜர் தான் நாம யூஸ் பண்றோம். சோடியம் ஹாலைட நாம வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். இப்ப வந்து நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது, நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து பாருங்க RPH. ஓகேவா? சோ ஆல்கைல் குரூப் வித் ஃபினைல் குரூப். சோ உட்ஸ் ரியாக்ஷன்னா ரியாக்டன்ட் என்னது, அலிஃபாட்டிக். ஃபிட்டிக் ரியாக்ஷன்னா ரியாக்டன்ட் என்னது, அரோமேட்டிக். உட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன் அப்படின்னா ரியாக்டன்ட் என்னது, போத் அலிஃபாட்டிக் அண்ட் அரோமேட்டிக் ஹாலைட். மூணுத்துக்குமே ரீஏஜென்ட் வந்து உங்களுக்கு என்னது, மூணுத்துக்குமே ரீஏஜென்ட் வந்து சோடியம் இன் ட்ரை ஈத்தர். சோ இதை வச்சுதான் நாம கண்டுபிடிக்கிறோம். சோ இதுக்கு வந்து நாம ப்ராடக்ட் வந்து மக் பண்ணணும் அப்படின்னு வந்து அவசியம் கிடையாது. சோ ஜஸ்ட் வந்து சோடியம் ஹாலைட சோ 2 வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும், கரெக்டா? சோ அதை வந்து நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஈஸியா வந்து நமக்கு கிடைக்கும். ஆர்கானிக் நேம்டு ரியாக்ஷன்ஸ்ல நம்ம 7th வந்து நம்ம பார்க்க போற ரியாக்ஷன் கோல்ப் ரியாக்ஷன். சோ இந்த ரியாக்ஷனோட ரீஏஜென்ட் வந்து NaOH, கார்பன் டை ஆக்சைடு இன் அசிடிக் மீடியம். சோ இத வந்து நாம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சோ நான் எப்பவுமே சொல்ற மாதிரிதான் ரீஏஜென்ட்டை வச்சுதான் நாம வந்து அந்த ரியாக்ஷனை வந்து நாம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ இந்த ரியாக்ஷனோட ரியாக்டன்ட் வந்து யாரு? சோ இந்த ரியாக்ஷனோட ரியாக்டன்ட் வந்து ஒரு ஃபீனாலிக் காம்பவுண்ட், ஏதாவது ஒரு ஃபீனாலிக் காம்பவுண்டா இருக்கலாம். சோ நாம ஃபீனாலை எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபீனால நாம வந்து NaOH ஓட நாம வந்து போடலாம், கரெக்டா? இப்போ வந்து நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? சோ நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னா, சோ Na பிளஸ் OH மைனஸ், இந்த இடத்துல C6O5 மைனஸ் C6H5O மைனஸ் H பிளஸ். இப்போ என்ன நடக்கும்? சோ இந்த வாட்டரை வந்து நாம அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். சோ இந்த வாட்டரை நாம அப்படியே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா சோ நமக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? ONA, C6H5ONA வந்து கிடைக்கும். இப்போ இந்த ப்ராடக்ட நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட நாம CO2 இன் அசிடிக் மீடியம் வந்து நாம போடுறோம். சோ இதுல நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னா, சோ OH ஆயிடும். சோ இந்த இடத்துல அசிடிஃபை ஆகிடும், COOH. சோ இது வந்து எதுவுமே கிடையாது. சோ இது வந்து சாலிசைலிக் ஆசிட், கரெக்டா? சோ பொசிஷன் பாத்தீங்கன்னா ஆர்த்தோசாலிசைலிக் ஆசிட். சோ இது வந்து என்ன ரியாக்ஷன்? கோல்ப் ரியாக்ஷன். ரீஏஜென்ட் வந்து என்னது? ரீஏஜென்ட் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு இன் அசிடிக் மீடியம், கரெக்டா? இப்போ இந்த ரியாக்ஷனோட ரீஏஜென்ட் தெரியும். ரியாக்டன்ட் யாரு? ஏதாவது ஒரு ஃபீனாலிக் காம்பவுண்ட். கடைசியா வந்து நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் வந்து என்னது? ஃபைனல் ப்ராடக்ட் வந்து ஏதாவது ஒரு ஆசிட் வந்து கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நாம என்ன பண்றோம்? இந்த மாதிரி வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். செகண்ட் ஸ்டெப்ல நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அசிடிஃபை பண்றோம். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராடக்ட் வந்து நாம ஈஸியா வந்து நாம எழுதிடலாம். என்ன, கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், செக் பண்ணிக்கணும். ஓகே, ரீஏஜென்ட் கரெக்டா இருக்கு, இது கோல்ப் ரியாக்ஷனா, அதையும் வந்து நம்ம செக் பண்ணணும். ரியாக்டன்ட் வந்து ஃபீனாலிக் காம்பவுண்டா இல்லையா அப்படின்னு. ஸோ அதை வந்து நாம பர்டிகுலரா ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து நாம செக் பண்ணிட்டா இந்த மாதிரி ப்ராசஸ வந்து நாம வந்து எழுதி ஈஸியா வந்து நாம ப்ராடக்டை வந்து நாம எழுதிடலாம். ஸோ கோல்ப் ரியாக்ஷன்ல நாம ஃபீனாலிக் காம்பவுண்ட் வந்து நாம வந்து ரியாக்டன்டா வச்சோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் வந்து ஒரு ஆசிட் வந்து நமக்கு கிடைக்கும். 8th ரியாக்ஷன் வந்து நாம பார்க்க போற ரியாக்ஷன் வந்து ரைமர் டைமன் ரியாக்ஷன்.
இந்த ரியாக்ஷனோட ரீஏஜென்ட் வந்து யாரு? இந்த ரியாக்ஷனோட ரீஏஜென்ட் வந்து குளோரோஃபார்ம் இன் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. கரெக்டா? CHCl3 and KOH. சோ இந்த ரியாக்ஷனோட ரியாக்டன்ட் வந்து யாரு அப்படின்னா மறுபடியும் ஒரு ஃபீனாலிக் காம்பவுண்ட். சோ நம்ம ஃபீனாலே வந்து நாம எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த இடத்துல ரீஏஜென்ட் குளோரோஃபார்ம் அண்ட் KOH. இந்த இடத்துல நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னா, சோ நமக்கு மெக்கானிசம் வந்து வேணாம். சோ ரிவிஷன் அப்படிங்கறதுனால நம்ம ஃபைனல் ப்ராடக்ட் மட்டும் நாம பார்க்கலாம். சோ இந்த இடத்துல நமக்கு வந்து கிடைக்கிற ஃபைனல் ப்ராடக்ட் சோ ஒரு மிக்சர் வந்து கிடைக்கும். சோ ஆர்த்தோ பேரா சோ ரெண்டு வந்து நமக்கு கிடைக்கும். இதுல ஆர்த்தோ வந்து நமக்கு மேஜர் ப்ராடக்ட், பேரா வந்து நமக்கு மைனர் ப்ராடக்ட். சோ என்ன ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? சோ ஒரு ஃபீனாலிக் காம்பவுண்ட நாம வந்து குளோரோஃபார்ம் KOH ஓட நாம வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து CHO, ஒரு ஆல்டிஹைட் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகே, சோ ஆர்த்தோ பேரா. சோ இது என்ன ஆல்டிஹைடுன்னு நமக்கே தெரியும், சாலிசைல் ஆல்டிஹைடு. சோ போன ரியாக்ஷன்ல வந்து நம்ம சாலிசைலிக் ஆசிட் வந்து கிடைச்சது. இந்த இடத்துல ஆல்டிஹைட் வந்து கிடைக்குது. சோ என்ன ரியாக்ஷன்? ரைமர் டைமன் ரியாக்ஷன். சோ ஆர்த்தோ பேரா யாரு வந்து மேஜர்? ஆர்த்தோ பொசிஷன் வந்து மேஜர் ப்ராடக்ட், பேரா பொசிஷன் வந்து நமக்கு மைனர் ப்ராடக்ட். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைமர் டைமன் ரியாக்ஷன்ல நாம ஃபீனால் போட்டோம் அப்படின்னா சோ ஆல்கஹால். கரெக்டா? சோ அதை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? சோ நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து ஒரு ஆல்டிஹைட் ப்ராடக்ட். சோ இந்த இடத்துல வந்து நமக்கு மிக்சரா வந்து கிடைக்கும். நேம்டு ரியாக்ஷன்ஸ்ல 9th ரியாக்ஷனா நாம பார்க்க போறது ரோசன்மன்ஸ் ரிடக்ஷன். சோ ரிடக்ஷன் ரியாக்ஷன். ரிடக்ஷன் அப்படின்னா என்னது? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். கரெக்டா? சோ அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் இதெல்லாம் ஓகே. சோ இந்த இடத்துல நாம அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இதை வந்து நம்ம ஷார்ட்டா வந்து நாம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ரோசன்மன் ரிடக்ஷனோட ரீஏஜென்ட் வந்து யாரு அப்படின்னா லின்லர்ஸ் கேட்டலிஸ்ட். சோ அதோட ஃபார்முலா வந்து பாருங்க, H2 plus PD plus BaSO4. சோ இதுதான் வந்து நமக்கு லின்லர்ஸ் கேட்டலிஸ்ட். சோ இந்த லின்லர்ஸ் கேட்டலிஸ்ட நாம வந்து யூஸ் பண்ண போறோம். சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா RCOCl இத வந்து நாம ரெடியூஸ் பண்ண போறோம். பண்ணலாமா? சோ RC double bond O Cl. இப்போ இது வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன். சோ நான் என்ன பண்ணுவேன்? சோ இது வந்து ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறதுனால நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா சோ நான் வந்து பண்ண போறது வந்து அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். சோ அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து நான் போடும்போது எனக்கு என்ன நடக்குது? ஒரு ஹைட்ரஜன் வந்து எனக்கு HCl வெளியே போயிடுது, இன்னொரு ஹைட்ரஜன் எனக்கு இங்க சேர்ந்து RCHO எனக்கு வந்து ஒரு ஆல்டிஹைடா எனக்கு வந்து கொடுக்குது. சோ ரோசன்மன் ரிடக்ஷன். சோ ரோசன்மன் ரிடக்ஷன்ல எனக்கு என்ன கிடைக்குது? ரோசன்மன் ரிடக்ஷன்ல எனக்கு RCOCl RCHO எனக்கு வந்து மாறுது. சோ குளோரைடு வந்து எனக்கு என்னவா மாறுது? குளோரைடு வந்து எனக்கு ஆல்டிஹைடா கன்வெர்ட் ஆகுது. சோ இவ்வளவுதான் வந்து எனக்கு ரோசன்மன் ரிடக்ஷன். இந்த ரோசன்மன் ரிடக்ஷனோட ரீஏஜென்ட் வந்து H2 plus palladium and barium sulfate. சோ இந்த கேட்டலிஸ்டோட நேம் வந்து இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் வந்து இன்டைரக்டா வந்து கேட்கலாம், லின்லர்ஸ் கேட்டலிஸ்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போற ரியாக்ஷன் வந்து கெட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனோட ரீஏஜென்ட் வந்து கார்பன் மோனாக்சைடு பிளஸ் HCl in the presence of anhydrous AlCl3. சோ இந்த ரீஏஜென்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரீஏஜென்ட். இந்த ரியாக்ஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பென்சீன்ல இருந்து டைரக்டா நாம பென்சால்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். சோ நம்ம தேர்ட் ரியாக்ஷன் ஒண்ணு பார்த்திருப்போம், நீங்க வந்து மறந்துருக்க மாட்டீங்க, எட்டார்ட் ரியாக்ஷன் அப்படின்னு. CrO2Cl2 in the presence of carbon disulfide. அந்த இடத்துல நாம என்ன பண்ணிருப்போம்? C6H5CH3ல இருந்து
பென்சால்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஆனா இந்த இடத்துல டைரக்டா நாம பென்சீன்ல இருந்தே நாம பென்சால்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். சோ பென்சீன்ல இருந்து நாம டைரக்டா வந்து இந்த கெட்டர்மேன் கோச் ரீஏஜென்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு டைரக்டா பென்சால்டிஹைட் கிடைக்கும். சோ நமக்கு பென்சால்டிஹைடோட ப்ரிப்பரேஷன் 2 கிடைச்சிருக்கு நேம்டு ரியாக்ஷன்ஸ்ல. ஃபர்ஸ்ட் வந்து எட்டாய்டு ரியாக்ஷன், டொலுவீன்ல இருந்து பென்சால்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். இது வந்து கெட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். டைரக்டா நாம பென்சீன்ல இருந்தே நாம பென்சால்டிஹைட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். சோ இதுதான் வந்து இந்த 2 ரியாக்ஷன்ல நாம மெயினா வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. நாம நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போற ரிடக்ஷன் ரியாக்ஷன் வந்து ஸ்டீஃபன் ரிடக்ஷன். இந்த ரிடக்ஷனோட ரீஏஜென்ட் வந்து SnCl2 பிளஸ் HCl in the presence of steam. Steam அப்படின்னா என்னது? It is nothing but water. கரெக்டா? இப்போ ரிடக்ஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். சோ நாம மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறது இந்த ரீஏஜென்ட் எத்தனை ஹைட்ரஜன் கொடுக்கும். இந்த ரீஏஜென்ட் நமக்கு 2 ஹைட்ரஜன் கொடுக்கும். சோ ஒரு ஹைட்ரஜனை பாண்டுக்கு இந்த பக்கம் போடுங்க, இன்னொரு ஹைட்ரஜனை பாண்டுக்கு இந்த பக்கம் போடுங்க. சோ நமக்கு என்ன கிடைக்கும்? சோ நமக்கு கிடைக்கிறது RCH டபுள் பாண்ட் NH. கரெக்டா? சோ இதோட ரியாக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிடாது. ஸ்டீம் இருக்கு. ஸ்டீம் இஸ் நத்திங் பட் வாட்டர். சோ இப்போ இந்த பாண்டை பிரேக் பண்ணுங்க. இந்த சைடு வந்து H2 போடுங்க, இந்த சைடு வந்து வாட்டர் போடுங்க. சோ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? RCHO பிளஸ் NH3. சோ நமக்கு இந்த இடத்துல கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து ஒரு ஆல்டிஹைட் கிடைக்குது பிளஸ் அமோனியா வந்து நமக்கு கிடைக்குது. சோ மெயினா வந்து நம்ம ரியாக்டன்ட் ப்ராடக்ட்ல நாம ஃபோக்கஸ் பண்ண போறது கிடையாது. நம்ம இதுக்கப்புறமும் 2 ரிடக்ஷன் ரியாக்ஷன் பார்ப்போம். அதுலயும் இதே ப்ரொசீஜர் தான் நாம யூஸ் பண்ண போறோம். என்ன இந்த இடத்துல வந்து நமக்கு எத்தனை ஹைட்ரஜன் வந்து கொடுக்குது? இந்த இடத்துல நமக்கு 2 ஹைட்ரஜன் வந்து கொடுக்குது. சோ இந்த இடத்துல வந்து பாண்டுக்கு இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன், பாண்டுக்கு இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன், ஃபைனலி வந்து நாம ஸ்டீம் கூட ரியாக்ட் பண்ணுவோம். சோ SnCl2 பிளஸ் HCl இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஸ்டீம் வந்து நமக்கு என்ன ரியாக்ஷன்? நமக்கு ஸ்டீஃபன்ஸ் ரிடக்ஷன், அதாவது அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் நாம 12th வந்து நாம பார்க்க போற நேம்டு ரியாக்ஷன் கிளெமென்சன் ரிடக்ஷன். இந்த கிளெமென்சன் ரிடக்ஷனோட ரீஏஜென்ட் நேம் வந்து ஜிங்க் மெர்குரி இன் தி பிரசன்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் HCl. சோ இது வந்து மெயின்லி கார்போனைல் காம்பவுண்ட்ஸ்க்கு மட்டும்தான், ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ் கார்போனைல் காம்பவுண்ட்ஸ்க்கு மட்டும்தான். இப்போ இந்த இடத்துல இந்த ரீஏஜென்ட் இது வந்து ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன். இது வந்து எனக்கு எத்தனை ஹைட்ரஜன் கொடுக்கும் அப்படின்னா இது வந்து எனக்கு 4 ஹைட்ரஜன் வந்து கொடுக்கும். ஸ்டீஃபன்ஸ் ரீஏஜென்ட் எனக்கு எத்தனை ஹைட்ரஜன் கொடுத்தது? ஸ்டீஃபன்ஸ் ரீஏஜென்ட் எனக்கு வந்து 2 ஹைட்ரஜன் கொடுத்தது. இது வந்து எனக்கு 4 ஹைட்ரஜன் கொடுக்குது. சோ பாண்டை பிரேக் பண்ணலாமா? சோ இந்த சைடு வந்து ஒரு ஹைட்ரஜன், இந்த சைடு வந்து எனக்கு 2 ஹைட்ரஜன். சோ 2 ஹைட்ரஜன் பாண்டுக்கு இந்த பக்கம், 2 ஹைட்ரஜன் பாண்டுக்கு அந்த பக்கம். சோ எனக்கு ஃபைனலி கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா CH2 இந்த சைடு வந்து எனக்கு கிடைச்சிருச்சு பிளஸ் H2O. சோ இதுதான் வந்து நமக்கு கிளெமென்சன் ரிடக்ஷன். சோ எனக்கு வந்து ஆப்வியஸ்லி ஒரு ஆல்கேன் தான் எனக்கு கிடைக்கும். கரெக்டா? இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க மெயினா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஜிங்க் மெர்குரி பிளஸ் கான்சென்ட்ரேட்டட் HCl எனக்கு 4 ஹைட்ரஜன் கொடுக்கும். அதை வந்து நான் பாண்டுக்கு இந்த பக்கமும் பாண்டுக்கு அந்த பக்கமும் நான் போட்டு எழுதுனேன் அப்படின்னா எனக்கு கிளெமென்சன் ரிடக்ஷனோட ப்ராடக்ட் வந்து கிடைச்சிரும். மெயினா நீங்க நோட் பண்ண வேண்டியது இது கார்போனைல் காம்பவுண்ட்ஸ்க்கு மட்டும்தான் 95% வந்து அப்ளிகபிள் ஆகும். நாம நெக்ஸ்ட் பார்க்க போற ரிடக்ஷன் வந்து உல்ஃப் கிஷ்னர் ரிடக்ஷன். இதோட ரீஏஜென்ட் வந்து யாரு? NH2NH2 இன் தி பிரசன்ஸ் ஆஃப் எத்திலின் கிளைகால். என்ன மீடியம்? பேசிக் மீடியம். சோ ரீஏஜென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டீஃபன்ஸ் ரீஏஜென்ட், ஏன்னா அதுவும் ரிடக்ஷன் தான். கிளெமென்சன் ரீஏஜென்ட் அதுவும் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அதுவும் வந்து ஒரு ரிடக்ஷன் தான். உல்ஃப் கிஷ்னர் ரிடக்ஷன்
இது எத்தனை ஹைட்ரஜன் கொடுக்கும்? சோ இதுவும் வந்து அச்சு அசலா கார்பனைல் காம்பவுண்ட்ஸுக்கு தான் வரும். அதே மாதிரி முன்னாடி நாம பார்த்த கிளெமென்சன் மாதிரி 4 ஹைட்ரஜன் தான் கொடுக்கும். சோ 4 ஹைட்ரஜன் கொடுக்குது அப்படின்னா சோ நாம என்ன பண்ண போறோம்? சேம் ப்ரொசீஜர். பாண்டுக்கு இந்த பக்கம் 2 ஹைட்ரஜன், பாண்டுக்கு இந்த பக்கம் 2 ஹைட்ரஜன். சோ நமக்கு போன ரியாக்ஷன்ல கிடைச்ச சேம் ப்ராடக்ட் தான் வந்து நமக்கு கிடைக்குது. சோ நாம இது வரைக்கும் நம்ம நிறைய ரிடக்ஷன் ரியாக்ஷன் பார்த்துட்டோம். ரோசன்மன் ரிடக்ஷன், ஸ்டீஃபன்ஸ் ரிடக்ஷன். சோ இது ரெண்டு ஹைட்ரஜன் கொடுக்கும். அதே மாதிரி கிளெமென்சன் ரிடக்ஷன், உல்ஃப் கிஷ்னர் ரிடக்ஷன், இந்த 2 ரியாக்ஷன் வந்து நமக்கு 4 ஹைட்ரஜன் வந்து கொடுக்கும். சோ நீங்க ரீஏஜென்ட்டோட ரியாக்ஷன் நேமையும் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எத்தனை ஹைட்ரஜன் கொடுக்குது அதுவும் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியா வந்து நம்ம ப்ராடக்ட வந்து எழுதிடலாம். சோ நமக்கு இந்த கார்பனைல் இந்த குரூப் மட்டும்தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு எவ்வளவு ஆல்கைல் குரூப் வேணா இருக்கலாம். சோ அதெல்லாம் கணக்கே கிடையாது. ரீஏஜென்ட்ட பாருங்க, கார்பனைல் குரூப் இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி 2 பக்கமும் 2 ஹைட்ரஜனை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ஈஸியா வந்து கிடைக்கும். நாம நெக்ஸ்ட் வந்து நாம பார்க்க போற ரியாக்ஷன் ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் ஆர் அயோடோஃபார்ம் ரியாக்ஷன். சோ இந்த ரியாக்ஷனோட ரீஏஜென்ட் வந்து ஏதாவது ஒரு ஹாலஜன் பிளஸ் NaOH. சோ இந்த ரியாக்ஷனோட நேம் வந்து என்னது? ஹாலோஃபார்ம் ஆர் அயோடோஃபார்ம் ரியாக்ஷன். ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன். சோ நேம்ல இருக்கு. நமக்கு வந்து கிடைக்க போற ப்ராடக்ட் வந்து என்னது? ஹாலோஃபார்ம். சோ நாம வந்து பார்க்கலாமா? சோ இந்த ரியாக்ஷன் வந்து யாரு அண்டர்கோ பண்ணுவா அப்படின்னா மெத்தில் கீட்டோன். இந்த ரியாக்ஷன் வந்து யாரு அண்டர்கோ பண்ணுவா? நார்மல் கீட்டோன் கிடையாது. கண்டிப்பா ஒரு ஆல்கைல் குரூப் வந்து மெத்தில் குரூப்பா இருக்கிற காம்பவுண்ட்ஸ் மட்டும்தான் இந்த ரியாக்ஷன் வந்து அண்டர்கோ பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து நாம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஹாலஜன், நாம என்ன ஹாலஜன் எடுத்துக்கலாம்? நம்ம குளோரின் எடுத்துக்கலாமா? சோ குளோரின் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? R(C)O H சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் வந்து நடக்கும். சோ என்ன நடக்கும் அப்படின்னா சோ இப்போ CCl3. சோ இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு கிடைக்குது. சோ இதோட வந்து நம்ம நிப்பாட்டிடணுமா? கூடாது. இப்போ NaOH இருக்கு. இப்போ இந்த NaOH-ஓட நாம வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா நமக்கு சோ நல்லாவே தெரியும், நேம்ல இருக்குது. என்னது நேம்ல என்ன இருக்கு? ஹாலோஃபார்ம். இந்த இடத்துல என்ன ஹாலஜன்? இந்த இடத்துல குளோரின். கரெக்டா? சோ குளோரோஃபார்ம் வந்து கிடைக்கும். குளோரோஃபார்மோட ஃபார்முலா வந்து CHCl3. சோ மீதம் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா RCOONA. சோ இதுதான் வந்து நமக்கு ப்ராடக்ட். சோ இந்த ரியாக்ஷனோட நேம் வந்து என்னது? இந்த ரியாக்ஷனோட நேம் வந்து ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் ஆர் அயோடோஃபார்ம் ரியாக்ஷன். சோ நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா வந்து குளோரின்னா குளோரோஃபார்ம், அயோடின்னா அயோடோஃபார்ம். சோ அயோடின் வந்து மோஸ்ட்லி வந்து இருக்கிறதுனால நம்ம அயோடோஃபார்ம் ரியாக்ஷன் கூட சொல்லலாம். சப்போஸ் குளோரின் இருந்தது அப்படின்னா குளோரோஃபார்ம் ரியாக்ஷன். இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம், ரீஏஜென்ட் நல்லா படிச்சுக்கணும். அதை விட இம்பார்ட்டன்டான விஷயம், ரியாக்டன்ட் வந்து கண்டிப்பா ஒரு மெத்தில் கீட்டோனா தான் இருக்கணும். ஒரு ஆல்கைல் குரூப் கண்டிப்பா மெத்தில் கீட்டோனா இருக்க வேண்டியது கன்ஃபார்மா வந்து இருக்கணும். இப்போ நாம வந்து பார்க்க போற ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன் வந்து ஆல்டால் கண்டென்சேஷன். சோ கார்பனைல் காம்பவுண்ட்ஸ், அதாவது ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன். சோ ஆல்டால் கண்டென்சேஷனுக்கான கண்டிஷன் வந்து கண்டிப்பா அந்த ஆல்டிஹைடோ இல்ல கீட்டோனுக்கோ கண்டிப்பா வந்து ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கணும். இப்போ இந்த ரியாக்ஷனோட ரீஏஜென்ட் வந்து டைல்யூட் பேஸ், எதர் டைல்யூட் NaOH ஆர் டைல்யூட் KOH. இப்போ இத வந்து நாம எப்படி ஈஸியா எழுதணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து நிறைய டைப்ஸ் வந்து நமக்கு இருக்கு. எய்தர் வந்து ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கணும், இதுல வந்து எந்த எக்ஸெப்ஷனும் கிடையாது. இப்போ 2 ஆல்டிஹைட் வந்து ரியாக்ட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் 2 கீட்டோன் வந்து ரியாக்ட் பண்ணலாம்.
அது வந்து நார்மல் ஆல்டால் கண்டென்சேஷன். இப்போ ஒரு ஆல்டிஹைடு ஒரு கீட்டோன் வந்து ரியாக்ட் பண்ணலாம், அது வந்து கிராஸ்டு ஆல்டால். இப்போ எப்படி வந்து எழுதணும் அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல வந்து 2 ஆல்டிஹைடு வந்து ரியாக்ட் பண்ணது கரெக்டா. சோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆக்சிஜன் வந்து இருக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சரை வந்து எழுதிக்கோங்க. ஆக்சிஜனை வந்து ரைட்ல இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து 2 ஹைட்ரஜன் வந்து இந்த சைடு இருக்கிற மாதிரி, அந்த ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் வந்து 2 இந்த சைடு இருக்கிற மாதிரி செகண்ட் ஸ்ட்ரக்சரை வந்து எழுதிக்கோங்க. ஒரு வாட்டர் மாலிக்யூலை வந்து அப்படியே வந்து ரிமூவ் பண்ணி கிடைக்கிற ஸ்ட்ரக்சரை வந்து அப்படியே எழுதிருங்க. சோ இதுதான் வந்து ஒரு ஆல்டால். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்க, சேம் அதே தான் பண்ணிருக்கேன். 2 கீட்டோன் வந்து ரியாக்ட் ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் கீட்டோனை வந்து ஆக்சிஜன் வந்து ரைட்ல இருக்கிற மாதிரி எழுதியிருக்கேன். செகண்ட் கீட்டோன்ல வந்து 2 ஆல்பா ஹைட்ரஜன் வந்து நான் வந்து லெஃப்ட்ல இருக்கிற மாதிரி எழுதிட்டு வாட்டர் மாலிக்யூலை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா, வாட்டர் மாலிக்யூலை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். சோ அதுல வந்து எனக்கு கிடைக்கிற ப்ராடக்ட்டும் ஆல்டால் தான். இதே மாதிரி நான் வந்து ஆல்டிஹைடையும் கீட்டோனையும் கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணலாம். சோ இவ்வளவுதான் வந்து எனக்கு ஆல்டால் கண்டென்சேஷன். கண்டிஷன் என்னது, கண்டிஷன் வந்து ஆல்பா ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இருக்கணும். சோ அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து நாம எழுதிக்கலாம். இப்போ வாட் ஹேப்பன்ஸ், இப்போ ஒரு ஆல்டிஹைடு ஒரு கீட்டோன் இருக்கு. சோ அப்போ நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து ஒரு மிக்ஸ்டு ப்ராடக்டா இருக்கும். எப்படி அப்படின்னா ஆல்டிஹைட் பிளஸ் கீட்டோன். சோ ஆல்டிஹைடுக்கு உள்ளேயே ஒரு ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் மாதிரி. அதே மாதிரி கீட்டோனுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்கும் செகண்ட் எக்ஸாம்பிள் மாதிரி. அதுக்கப்புறம் ஆல்டாலுக்கு ரொம்ப கிராஸ் வந்து நடக்கணும் கரெக்டா. ஆல்டிஹைடுக்கும் கீட்டோனுக்கும் நடுவுல ஒண்ணு நடக்கும், அதே மாதிரி கீட்டோனுக்கும் ஆல்டிஹைடுக்கும் நடுவுல ஒண்ணு நடக்கும். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள்ல வந்து உங்களுக்கு கீட்டோன் வந்து ஆக்சிஜன் கொடுக்கலாம், ஆல்டிஹைடு வந்து ஹைட்ரஜன் கொடுக்கலாம். இன்னொரு பாசிபிலிட்டி என்னது, இன்னொரு பாசிபிலிட்டி கீட்டோன் வந்து ஹைட்ரஜன் கொடுக்கலாம், ஆல்டிஹைடு வந்து ஆக்சிஜன் கொடுக்கலாம். சோ டோட்டலி நமக்கு ஆல்டிஹைடையும் கீட்டோனையும் நாம வந்து ஆல்டால் கண்டென்சேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 பாசிபிலிட்டி வந்து இருக்கு. சோ அது 4த்தையும் இதே மாதிரி எழுதி வாட்டர் மாலிக்யூல நம்ம ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும். நெக்ஸ்ட், இப்போ ஒரு கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்க்கு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னா இட் அண்டர்கோஸ் ஆல்டால் கண்டென்சேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மால்டிஹைடு ஆர் பென்சால்டிஹைடு, இதுக்கெல்லாம் ஆல்பா ஹைட்ரஜன் கிடையாது. சோ இது 2 அண்டர்கோ பண்ற ரியாக்ஷன் வந்து கன்னிசாரோ ரியாக்ஷன். சோ இதோட ரியேஜென்ட் கான்சென்ட்ரேட்டட் NaOH ஆர் 50% KOH, ரெண்டுத்துல எது வேணா நாம எழுதிக்கலாம். சோ உங்களுக்கு வந்து இப்போ ஃபார்மால்டிஹைட வந்து நான் வந்து இந்த ரியேஜென்ட்டோட போடுறேன். எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு மாலிக்யூல் ஆஃப், ஏன்னா நான் வெறும் ஃபார்மால்டிஹைடு தான் போடுறேன், எனக்கு 2 நடக்கும், 2 ப்ராடக்ட் மிக்சர் வந்து எனக்கு கிடைக்கும். ஒரு ஃபார்மால்டிஹைடு எனக்கு வந்து ஆல்கஹால் வந்து ஃபார்ம் பண்ணும். சோ ஹெச் வந்து அப்படியே வச்சுக்கோங்க, இந்த CHO வந்து CH2OH மாறிடுது. இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். செகண்ட் ப்ராடக்ட் எனக்கு வந்து ஹெச் அப்படியே வச்சுக்கோங்க, COOK வந்து போடுங்க. ஆர் சம்டைம்ஸ் COOH கூட ஃபார்ம் ஆகலாம், பட் மோஸ்ட்லி COOK தான் வந்து ஃபார்ம் ஆகும். சப்போஸ் நம்ம 50% KOH போட்டோம் அப்படின்னா, NaOH போட்டோம் அப்படின்னா Na வந்து கிடைக்கும் கரெக்டா. சோ இது வந்து நமக்கு கிடைக்கும். சோ இந்த 2 ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது கன்னிசாரோ ரியாக்ஷன்ல. இது வந்து செல்ஃப் கன்னிசாரோ ரியாக்ஷன். இப்போ கிராஸ்டு வந்து நாம பார்க்கலாம். ஒரு பென்சால்டிஹைடு ஒரு ஃபார்மால்டிஹைடு. இப்போ நமக்கு 4 ப்ராடக்ட் கிடைக்காது. ஏன் அப்படின்னா சோ ஃபார்மால்டிஹைடு இருக்கு அப்படின்னா ஃபார்மால்டிஹைடு தான் வந்து உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆகும். சோ இது வந்து ஒரு ஆசிடா வந்து உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு. HCHO HCOOK-வா வந்து எனக்கு ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி எனக்கு எது வந்து ரெடியூஸ் ஆகுது, எனக்கு இந்த பென்சால்டிஹைடு வந்து எனக்கு பென்சைல் ஆல்கஹாலா வந்து எனக்கு வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. சோ பென்சால்டிஹைடு இருக்கு, ஃபார்மால்டிஹைடு இருக்கு. சோ நல்லா நோட் பண்ணிக்கணும், இதுல எனக்கு ஃபார்மால்டிஹைடு தான் ஆக்சிடைஸ் ஆகும், மீதம் இருக்கிற
அந்த பென்சால்டிஹைடு வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகும். சரி, நீங்க நோட் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, எனக்கு எப்பவுமே ஃபார்மால்டிஹைட் தான் எனக்கு வந்து ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ இவ்வளவுதான் வந்து எனக்கு கன்னிசாரோ ரியாக்ஷன். ஸோ ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தது அப்படின்னா கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் ஆல்டால் கண்டென்சேஷன் அண்டர்கோ பண்ணும். அதே மாதிரி ஆல்பா ஹைட்ரஜன் இல்ல அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு ரீஏஜென்ட் கூட ஸ்லைட்டா சேஞ்ச் ஆகுது. அங்க டைல்யூட், இங்க கான்சென்ட்ரேட்டட். இந்த இடத்துல வந்து ஆல்பா ஹைட்ரஜன் கிடையாது. ஸோ கன்னிசாரோ ரியாக்ஷன். அந்த இடத்துல வந்து எனக்கு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன். நாம நெக்ஸ்ட் பார்க்க போற ரியாக்ஷனோட நேம் வந்து ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனோட ரீஏஜென்ட் வந்து என்ன அப்படின்னா, ஸோ ஆன்ஹைட்ரஸ் AlCl3. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நாம வந்து பார்க்க போறது, இதுல ஆக்சுவலி 2 ரியாக்ஷன் இருக்கு, அல்கைலேஷன் ரியாக்ஷன், அசைலேஷன் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து நாம ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன் ரியாக்ஷன் வந்து நாம பார்க்கலாம். ஸோ பென்சீன் கூட நம்ம ஆன்ஹைட்ரஸ் AlCl3 அதே மாதிரி ஒரு ஆல்கைல் குளோரைடு. இப்ப புரியுதா நாம ஏன் இந்த ரியாக்ஷனை வந்து அல்கைலேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு? பிகாஸ் இட் இஸ் ஆல்கைல் குளோரைடு. கரெக்டா? ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ ஈஸியா வந்து நாம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். கரெக்டா? ஸோ திஸ் வில் கெட் ரிமூவ்ட். HCl வந்து வெளியே போயிடும். ஸோ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? நமக்கு வந்து R வந்து இங்க வந்துடும். ஸோ நமக்கு வந்து C6H5R அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ரியாக்ஷனோட நேம் வந்து ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன். நெக்ஸ்ட் நாம ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் அசைலேஷன் நாம பார்க்கலாம். ஸோ அல்கைலேஷன்ல நாம எப்படி வந்து ஒரு ஆல்கைல் குளோரைடு வந்து நாம யூஸ் பண்ணோம், அதே மாதிரி அசைலேஷன்ல நாம வந்து அசைல் குளோரைடு வந்து நாம யூஸ் பண்ண போறோம், RCOCl. கரெக்டா? இப்போ சேம் ப்ரொசீஜர் யூஸ் பண்ண போறோம். H இருக்கு. ஸோ HCl வந்து நாம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? இப்போ நமக்கு C டபுள் பாண்ட் OR. கரெக்டா? ஸோ இப்போ வந்து எனக்கு ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் அசைலேஷன்ல சேம் இதுதான் நான் யூஸ் பண்றேன். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னது? அல்கைலேஷன்ல வந்து நான் வந்து ஆல்கைல் குளோரைடு வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அசைலேஷன்ல வந்து நான் வந்து அசைல் குளோரைடு வந்து யூஸ் பண்ணுவேன். நாம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போற ரியாக்ஷன் வந்து கிரிக்னார்ட் சிந்தசிஸ் ஆர் கிரினார்ட் சிந்தசிஸ். இப்போ இந்த ரீஏஜென்ட்டோட நேம் வந்து கிரினார்ட் ரீஏஜென்ட். ஸோ இதை வந்து நாம எப்படி சிந்தசைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, RX ஒரு ஆல்கைல் ஹாலைடோட மெக்னீசியம் இன் ட்ரை ஈத்தர். இதை வந்து நாம போட்டோம் அப்படின்னா நமக்கு RNGX வந்து கிடைக்கும். இந்த RNGX தான் எனக்கு வந்து கிரினார்ட் ரீஏஜென்ட். ஓகேவா? ஸோ இதுல வந்து நாம கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த இடத்துல எனக்கு R வந்து நெகட்டிவ் சார்ஜ், X வந்து நெகட்டிவ் சார்ஜ், Mg வந்து ஒரு ஆல்கலைன் எர்த் மெட்டல். ஸோ 2+ வந்து கண்டிப்பா இருக்கும். கரெக்டா? இப்போ இந்த கிரினார்ட் ரீஏஜென்ட் வந்து நிறைய ரியாக்ஷன்ல வந்து நம்ம போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அமீன்ஸ் சாப்டர்ல வந்து நம்ம ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்திருப்போம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு அசிடிக் மீடியம் H+ அயானோட நான் போட்டேன் அப்படின்னா, ஸோ இந்த ரியாக்ஷனோட ப்ராடக்ட் வந்து எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ல தான் கண்டிப்பா போய் அட்டாக் பண்ணும். கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து RH பிளஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? RH பிளஸ் மீதம் இருக்கிற ப்ராடக்ட் வந்து அப்படியே வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ இவ்வளவுதான் வந்து நமக்கு ப்ராடக்ட். ஸோ மெயினா வந்து நீங்க நோட் பண்ண வேண்டியது, இந்த ரியாக்ஷன்ல நமக்கு வந்து ஃபைனலி ஒரு ஆல்கைன் வந்து கிடைக்குது. இப்போ நாம ரியாக்டன்ட்டை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. ஸோ ஓகேவா? ரியாக்டன்ட்டை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. ஸோ இந்த இடத்துல எனக்கு R என்ன இருக்கோ இதுதான் வந்து எனக்கு மேட்டர். நான் வந்து CH3 MgX வந்து நான் வந்து ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபைனலி கிடைக்க போற ப்ராடக்ட் வந்து என்னது? CH3H which is nothing but CH4. எனக்கு மீத்தேன் கிடைக்குது. ஸோ இந்த R தான் வந்து இந்த குரூப் தான் வந்து நாம பர்டிகுலரா வந்து நாம நோட் பண்ணணும் இந்த ரியாக்ஷனுக்கு.
சோ இந்த ரியாக்ஷனுக்கு நாம இத வந்து நாம மெயினா நோட் பண்ணிக்கணும். ஃபைனலி கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும்? ஃபைனலி கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ஆல்கேனா வந்து நாம 19th பார்க்க போற ரியாக்ஷன் வந்து எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். ஆக்சுவலி இந்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஆசிடையும் ஒரு ஆல்கஹாலையும் நாம வந்து அசிடிக் மீடியம்ல வந்து நாம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எஸ்டர் வந்து கிடைக்கும். சோ அசிடிக் மீடியம்ல என்ன நடக்கும்? சோ இந்த இடத்துல இருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் வந்து ரிமூவ் ஆயிடும். சோ வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் பண்ணிட்டு மீதம் இருக்கிற காம்பவுண்ட வந்து நம்ம ஜாயின் பண்ணலாமா? சோ ஆர் சி டபுள் பாண்ட் ஓ ஓ ஆர் டேஷ். சோ இந்த சி டபுள் பாண்ட் ஓ இந்த லிங்கேஜோட நேம் தான் சி டபுள் பாண்ட் ஓ, இன்னொரு ஓ இருக்கு. இந்த லிங்கேஜோட நேம் தான் எஸ்டர். ஓகேவா? சோ ஒரு ஆசிடையும் ஒரு ஆல்கஹாலையும் நாம அசிடிக் மீடியம்ல போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எஸ்டர் கிடைக்கும். இந்த ரியாக்ஷனோட நேம் தான் வந்து நமக்கு எஸ்டரிஃபிகேஷன். இப்போ நாம வந்து பார்க்க போற ரியாக்ஷன் வில்லியம்சன் சிந்தசிஸ். சோ ஒரு ஈத்தர் வந்து நாம சிந்தசைஸ் பண்ற ரியாக்ஷன் தான் இந்த வில்லியம்சன் சிந்தசிஸ். இந்த இடத்துல நாம வந்து ரீஏஜென்ட் என்ன அப்படின்னு வந்து நாம பார்க்கணும். சோ ரீஏஜென்ட் வந்து ஆர் டேஷ் ஓ மைனஸ் என் ஏ பிளஸ். சோ ஆர் டேஷ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஆல்கைல் குரூப்பா இருக்கலாம், ஆர் ஃபினைல் குரூப்பா இருக்கலாம். சோ அது வந்து ஜஸ்ட் எதுவா வேணா இருக்கலாம். சோ ரீஏஜென்ட் என்னது? ஆர் ஓ மைனஸ் என் ஏ பிளஸ். சோ ஒரு ஆல்கைல் ஹாலைடு. சோ ஒரு ஆல்கைல் ஹாலைடோட இந்த ரீஏஜென்ட்டை போட்டா என்ன நடக்கும்? சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த சோடியம் ஹாலைட் வெளியே போயிடும். சோ அந்த சோடியம் ஹாலைட் வெளியே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து மீதம் இருக்கிற ப்ராடக்ட் வந்து என்னது? ஈத்தர் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனா இதுல வந்து ஒரு சின்ன இது வந்து நீங்க நோட் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இத வந்து நான் வந்து மெத்தில் குளோரைடா எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து ஆர் வந்து நான் வந்து மெத்தில் குரூப் போட்டுட்டேன். ஆனா ஆர் டேஷ் வந்து நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா இது வந்து பிரைமரி, இது வந்து டெர்ஷியரி கார்பன் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா நார்மல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து எனக்கு நடக்கும். சோ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? சோ NaCl வெளியே போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? சி ஆர் ஆர். சோ ஆர் ஆர் வந்து என்னவா வேணா இருக்கலாம், ஈவன் CH3 என்னவா வேணா இருக்கலாம். ஓகேவா? சோ ஓ CH3. சோ நமக்கு எதிர்பார்த்த மாதிரியே நமக்கு வந்து ஒரு ஈத்தர் வந்து கிடைச்சிருச்சு. ஆனா இப்போ இத வந்து நான் வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்றேன். அதாவது எனக்கு ஹாலைடு வந்து நான் வந்து டெர்ஷியரி போடுறேன், இந்த ரீஏஜென்ட் வந்து நான் பிரைமரி போடுறேன். இப்ப வந்து எனக்கு சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்காது. இப்போ வந்து எனக்கு எந்த ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா இப்ப வந்து எனக்கு E2 எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும். சோ இந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு HCl வந்து வெளியே போயிடும். சோ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? இப்போ சி. சோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து HCl வெளியே போயிடுச்சு. சோ நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் இந்த CH3 அப்படியே இருக்கும், இந்த CH3 அப்படியே இருக்கும். சோ இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும்? CH2. ஒரு இது வந்து அன்சாச்சுரேட்டடா மாறிடுச்சு. கரெக்டா? இது வந்து ஒரு எலிமினேஷன் ரியாக்ஷன். சோ வில்லியம்சன் சிந்தசிஸ் இஸ் a method of preparation of ether. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சோ நமக்கு நம்மளோட ஹாலைட் பிரைமரியா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து SN2 ரியாக்ஷன். சோ நார்மலா வந்து சோடியம் ஹாலைட வந்து நாம வெளியே எடுத்துடலாம். இப்போ அது வந்து நமக்கு டெர்ஷியரியா இருக்கு அப்படின்னா ஹாலைட், நாம E2 எலிமினேஷன் ரியாக்ஷன் வந்து நாம அண்டர்கோ பண்ணணும். சோ இந்த ரியாக்ஷனை வந்து நாம நல்லா பார்த்தோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தருக்கான ஒரு ரியாக்ஷனும் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து ஹெல்-வோல்ஹார்ட்-ஜெலின்ஸ்கி ரியாக்ஷன், ஆர் ஷார்ட்டா வந்து நாம HBZ ரியாக்ஷன் அப்படின்னு வந்து நாம சொல்லலாம். இந்த ரியாக்ஷனோட ரீஏஜென்ட் வந்து ரெட் பாஸ்பரஸ் வித் ஹாலஜன். இந்த ரியாக்ஷனோட ரீஏஜென்ட் வந்து ரெட் பாஸ்பரஸ் வித் ஹாலஜன். இப்போ இந்த
ரியாக்ஷன் யாரு அண்டர்கோ பண்ணுவா அப்படின்னா ஆசிட்ஸ். வெறும் ஆசிட் கிடையாது, அந்த ஆசிடுக்கு கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு ஆல்பா ஹைட்ரஜனாவது இருக்கணும். புரியுதா? கண்டிப்பா ஒரு ஆல்பா ஹைட்ரஜனாவது இருக்கணும். சோ இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல எனக்கு 2 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. கரெக்டா? சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து எனக்கு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. கரெக்டா? சோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஹாலஜன் வந்து நான் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிடுவேன். ஓகேவா? சோ இந்த ரியாக்ஷன் வந்து என்னது? சோ ரியேஜென்ட் வந்து ரெட் பாஸ்பரஸ் பிளஸ் ஹாலஜன். கண்டிஷன், அந்த ஆசிடுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆல்பா ஹைட்ரஜனாவது இருக்கணும். நெக்ஸ்ட், அந்த ஆல்பா கார்பன்ல தான் நான் வந்து என்ன பண்ணுவேன்? ஹாலஜனை வந்து நான் சப்ஸ்டிடியூட் பண்ணுவேன். இந்த ரியாக்ஷனோட ஷார்ட் ஃபார்ம் வந்து HVZ. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போற ரியாக்ஷன் வந்து கார்பைல் அமீன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனோட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரியேஜென்ட் வந்து என்ன அப்படின்னா CHCl3 குளோரோஃபார்ம் பிளஸ் KOH. இதை வந்து நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். இந்த இடத்துல இது வந்து அமீன்ஸ் கூட, அதுவும் செகண்டரி அமீன் அண்ட் டெர்ஷியரி அமீன் இந்த ரியாக்ஷன் கொடுக்காது. அதனால இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி நாம எடுத்துக்கலாம். பிரைமரி அமீன்ஸ் வந்து நாம வந்து டிடெக்ட் பண்றதுக்காக. சோ பிரைமரி அமீன்ஸ நாம வந்து இந்த கார்பைல் அமீன் கூட நாம போட்டோம் அப்படின்னா ரியேஜென்ட் கூட நமக்கு வந்து கிடைக்கிற ப்ராடக்ட் ஒரு ஐசோசயனைடு. CN அப்படின்னா சயனைடு, NC அப்படின்னா ஐசோசயனைடு. சோ NH2 என்னவா மாறுது? NH2 NCயா வந்து நமக்கு மாறிடுது. கரெக்டா? சோ இந்த ரியாக்ஷனோட நேம் தான் கார்பைல் அமீன் ரியாக்ஷன். இன்னொரு நேம் கூட இருக்கு, ஐசோசயனைடு ரியாக்ஷன். ஏன்னா நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து என்னது? ஐசோசயனைடு. இப்போ வந்து நாம பார்க்க போற ரியாக்ஷன் வந்து டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன். சோ பேர்ல இருக்கு, டீகார்பாக்சிலேஷன் நடக்க போகுது. ரியேஜென்ட் வந்து யாரு அப்படின்னா சோடா லைம். எய்தர் டைரக்டா வந்து சோடா லைம் அப்படின்னு கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் NaOH பிளஸ் CaO அப்படின்னு கூட நாம கொடுக்கலாம். சோ அந்த ரியேஜென்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணிடுங்க. சோ RCOOH, ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு RH வந்து நமக்கு கிடைக்கும். கரெக்டா? இப்போ RCOONA. சோ இந்த இடத்துல வந்து நாம ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஓகே, இந்த இடத்துல வந்து நமக்கு Na இருக்கும். கரெக்டா? சோ RNA வந்து நமக்கு கிடைக்குது. சோ சோடா லைம் என்ன ஏஜென்ட்? ஒரு டீகார்பாக்சிலேட்டிங் ஏஜென்ட். சோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு கார்பன் டை ஆக்சைடை நாம ரிமூவ் பண்ணிட்டோம். சோ சோடா லைம் இருந்துச்சு அப்படின்னா நாம ஒரு கார்பன் டை ஆக்சைடை நாம ரிமூவ் பண்ணிடுவோம். நாம நெக்ஸ்ட் பார்க்க போற ரியாக்ஷன் ஹாஃப்மேன் புரோமைடு ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனோட ரியேஜென்ட் வந்து யாரு அப்படின்னா Br2 பிளஸ் KOH. சோ ஹாஃப்மேன் புரோமைடு ரியாக்ஷனோட ரியேஜென்ட் வந்து Br2 பிளஸ் KOH. புரோமைடு, சோ பேர்ல இருக்கு. இந்த ரியாக்ஷனோட ரியாக்டன்ட் யாரு அப்படின்னா CONH2, ஒரு அமைடு. சோ அமைட்ல இருந்து நமக்கு என்ன எடுக்கலாம்? அமைட்ல இருந்து நாம அமீன்ஸ் எடுக்கிறதுக்கான ரியாக்ஷன் தான் ஒரு ஹாஃப்மேன் புரோமைடு ரியாக்ஷன். சோ Br2 KOH கூட நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு அமைடு வந்து நமக்கு அமீனா வந்து கன்வெர்ட் ஆயிடுது. சோ RCONH2 வந்து RNH2வா மாறிடுது. இந்த ரியாக்ஷனோட நேம் வந்து ஹாஃப்மேன் புரோமைடு ரியாக்ஷன். இப்போ இந்த ரியாக்ஷன்ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரியாக்டன்ட்ல இருந்து ஒரு கார்பன் வந்து ப்ராடக்ட்ல கம்மியா இருக்கு. சோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ், ஒரு கார்பன் ஆட்டம் கம்மி ஆகுது. சோ இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு ஸ்டெப் டவுன் ரியாக்ஷன். சோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் ஒன்னு வந்து கம்மி ஆகுது. சோ ரியேஜென்ட் Br2 பிளஸ் KOH எதுக்கு யூஸ் பண்றோம்? அமீட வந்து அமைனா கன்வெர்ட் பண்றதுக்கு. So Hoffman's bromamide reaction.
நெக்ஸ்ட் வந்து நாம பார்க்க போற ரியாக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நேம்டு ரியாக்ஷன், கேப்ரியல் தாலிமைட் ரியாக்ஷன். ஸோ நேம்லே வந்து உங்களுக்கு வந்து தாலிமைட் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ரியாக்ஷனோட ரியாக்டன்ட் யாரு? தாலிமைட். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து நமக்கு தாலிமைட். இப்போ ரீஏஜென்ட் வந்து KOH ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து ரியாக்ட் பண்ணுவோம். செகண்ட் ஸ்டெப்ல வந்து நாம ஆல்கைல் ஹாலைட். ஸோ இட் இஸ் அ ப்ரிப்பரேஷன் மெத்தட் ஃபார் அமீன்ஸ். ஸோ நாம மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ண போறது எது? இந்த ஆர். கரெக்டா? ஸோ நம்ம விக்னாட் ரியேஜென்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணோம். கரெக்டா? அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது ஆர். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, எனக்கு வந்து பிரைமரி அமீன்ஸ் சிந்தசைஸ் பண்ண முடியும். என்னால வந்து பிரைமரி அமீன்ஸ் மட்டும்தான் சிந்தசைஸ் பண்ண முடியும். செகண்டரி முடியாது, டெர்ஷியரி முடியாது, அரோமேட்டிக்கும் முடியாது. ஸோ அலிஃபாட்டிக் அமீன்ஸ்ல ஒன்லி பிரைமரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த RX வந்து எனக்கு வந்து CH3Cl அப்படின்னு எடுத்துக்கோங்க. எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? எனக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் CH3NH2. இப்போ அது வந்து எத்தில் குரூப்பா இருந்தது அப்படின்னா C2H5NH2 வந்து எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ இவ்வளவுதான் வந்து நமக்கு கேப்ரியல் தாலிமைட் ரியாக்ஷன். ஸோ தாலிமைட்ல இருந்து நாம வந்து பிரைமரி அமீன்ஸ் வந்து நாம வந்து சிந்தசைஸ் பண்ணோம். நாம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போற இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன் சாண்ட்-மேயர் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனோட ரியாக்டன்ட் வந்து பென்சீன் டயசோனியம் குளோரைடு. லெஃப்ட்ல இருக்கு பாத்தீங்களா? C6H5N2Cl. இதுதான் வந்து பென்சீன் டயசோனியம் குளோரைடு. இதுல இருந்து நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாருங்க. ஸோ ரீஏஜென்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா Cu2Cl2, Cu2Br2, CuCN இதெல்லாம் வந்து நமக்கு ரீஏஜென்ட். இப்போ நமக்கு பார்த்தோன்னே தெரியும். ஸோ நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, ஸோ ஃபினைல் குளோரைடு, ஃபினைல் புரோமைடு ஆர் சயனைடு. ஸோ நேம்லே இருக்கு. ஸோ குளோரைட்ஸ், புரோமைட்ஸ், சயனைடு இதெல்லாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான் சாண்ட்-மேயர் ரியாக்ஷன். C6H5N2Cl ஓட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன். இதுல வந்து நமக்கு இந்த ரியேஜென்ட்லாம் போட்டோம் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஹாலைடோ இல்ல சயனைடோ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இவ்வளவுதான் வந்து நமக்கு சாண்ட்-மேயர் ரியாக்ஷன். ஸோ ரியாக்டன்ட் இம்பார்ட்டன்ட், ரியேஜென்ட் பார்த்தோன்னே நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ஈஸியா வந்து நாம எழுதி. நாம பென்சீன் டயசோனியம் குளோரைடுக்கு சாண்ட்-மேயர் ரியாக்ஷன் பார்த்திருப்போம். இப்போ அதே மாதிரி அதே ப்ராடக்ட சிந்தசைஸ் பண்றதுக்கு நாம யூஸ் பண்ற இன்னொரு ரியாக்ஷன் தான் கெட்டர்மேன் ரியாக்ஷன். ஸோ கெட்டர்மேன் கோச் ரியாக்ஷனோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அது வந்து வேற ரியாக்ஷன், இது வந்து வேற ரியாக்ஷன். ஸோ கெட்டர்மேன் ரியாக்ஷன் பென்சீன் டயசோனியம் குளோரைட்ல இருந்து சேம் இந்த ஹாலைட்ஸ் வந்து நம்ம சிந்தசைஸ் பண்ண போறோம். பட் இந்த இடத்துல ரீஏஜென்ட் வந்து காப்பர் வித் HBr or copper with HCl. ஸோ Br இருந்ததுன்னா இந்த இடத்துல Br இருக்கும், Cl இருக்குன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு Cl வந்து இருக்கும். ஸோ இவ்வளவுதான் வந்து நமக்கு கெட்டர்மேன் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ சாண்ட்-மேயர் ரியாக்ஷனும் கெட்டர்மேன் ரியாக்ஷனும் ரீஏஜென்ட் மட்டும்தான் வேற, மற்றபடி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேம். அதே மாதிரி இந்த ப்ராடக்டோட ஈல்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். சாண்ட்-மேயர் ரியாக்ஷனோட ஈல்டு வந்து நல்லா அதிகமா இருக்கும் கெட்டர்மேன் ரியாக்ஷனை விட. ஸோ இதுதான் வந்து சாண்ட்-மேயர் ரியாக்ஷனுக்கும் கெட்டர்மேன் ரியாக்ஷனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். நாம இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்திருப்போம்? ஸோ பென்சீன் டயசோனியம் குளோரைட்ல இருந்து C6H5Cl, C6H5Br இதெல்லாம் வந்து நாம எப்படி சிந்தசைஸ் பண்ணோம்? சாண்ட்-மேயர் ரியாக்ஷன், கெட்டர்மேன் ரியாக்ஷன். ஆனா C6H5F வேணும் அப்படின்னா நாம யூஸ் பண்ண வேண்டியது பால்-ஷேமன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனோட ரீஏஜென்ட் வந்து HbF4. அதுக்கப்புறம் நாம ஹீட் பண்ணணும். ஸோ இந்த ரீஏஜென்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு C6H5F வந்து கிடைக்கும். ஸோ ஒரு நார்மல் ரியாக்ஷன். இப்போ சாண்ட்-மேயர் ரியாக்ஷன், கெட்டர்மேன் ரியாக்ஷன், பால்-ஷேமன் ரியாக்ஷன், இந்த 3 ரியாக்ஷன் வச்சு நம்ம குளோரைட்ஸ், புரோமைட்ஸ் அண்ட் ஃப்ளோரைட்ஸ் வந்து நம்ம ஈஸியா வந்து நாம
சிந்தசைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ரியாக்ஷனும் வந்து சாண்ட்மேயர் அண்ட் கெட்டர்மேனோட நாம சேர்த்து வந்து நாம படி. இது வரைக்கும் நம்ம சாண்ட்மேயர் ரியாக்ஷன், கெட்டர்மேன் ரியாக்ஷன், பால்-ஷெய்மன் ரியாக்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்தோம். இது எல்லாமே பென்சீன் டயசோனியம் குளோரைடோட ரியாக்ஷன்ஸ். இப்போ அந்த பென்சீன் டயசோனியம் குளோரைடை நாம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா டயசடைசேஷன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனோட ரீஏஜென்ட் வந்து NaNO2 பிளஸ் HCl. டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல டெம்பரேச்சர் பார்த்திருக்க மாட்டோம். ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க, 0 to 5 டிகிரி செல்சியஸ். இப்போ அனலின் கூட நாம வந்து இந்த ரீஏஜென்ட்டை வந்து நாம போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பென்சீன் டயசோனியம் குளோரைடு. ஸோ அனலின் கூட நாம வந்து இந்த டயாசிடிங் ரீஏஜென்ட்டோட நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கிற ஃபைனல் ப்ராடக்ட் பென்சீன் டயசோனியம் குளோரைடு. அதுக்கப்புறம் இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைடை வச்சு நம்ம சாண்ட்மேயர் ரியாக்ஷன், கெட்டர்மேன் ரியாக்ஷன், பால்-ஷெய்மன் ரியாக்ஷன் இதெல்லாம் வந்து நாம பார்த்துருக்கோம். லாஸ்டா நாம இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைடோட ஒரு கப்ளிங் ரியாக்ஷன் பார்க்கலாம். கப்ளிங் அப்படின்னா என்னது? ரெண்டு காம்பவுண்டை வந்து நாம ஜாயின் பண்றது. ஸோ ஒரு காம்பவுண்ட் வந்து கண்டிப்பா வந்து பென்சீன் டயசோனியம் குளோரைடு, இன்னொரு காம்பவுண்ட் வந்து இது வந்து ஃபீனால். ஸோ எய்தர் இந்த காம்பவுண்ட் வந்து எனக்கு ஃபீனாலா இருக்கலாம், ஆர்எல்ஸ் நான் வந்து அனிலின் கூட நான் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம அனிலின்ல இருந்துதான் வந்து நம்ம பென்சீன் டயசோனியம் குளோரைடே நாம வந்து டிரைவ் பண்ணிருப்போம். இப்போ அது கூட நாம ரியாக்ட் பண்ணா நம்ம கப்ளிங் ரியாக்ஷன் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம OH குரூப்பை ரியாக்ட் பண்ணக்கூடாது, ஆர் அனிலின்ல இருக்கிற NH2 குரூப்பை நாம ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல இருந்து நாம HCl வந்து நாம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரெண்டு காம்பவுண்டும் ஜாயின் ஆயிடும். ஸோ இந்த காம்பவுண்டோட நேம் வந்து பாராஹைட்ராக்சி அசோபென்சீன். இந்த காம்பவுண்டோட நேம் வந்து என்னது? பாரோஹைட்ராக்சி அசோபென்சீன். ஸோ இதுவே வந்து அனிலினா இருந்ததுன்னா காம்பவுண்டோட நேம் வந்து மாறிடும். ஸோ ஹைட்ராக்சிக்கு பதிலா வேற நேம் வந்து நமக்கு வந்து இருக்கும், பாரா அமினோ அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா OHக்கு பதிலா NH2 வந்து இருக்கும். கரெக்டா? ஸோ கப்ளிங் ரியாக்ஷன் இதெல்லாம் வந்து டை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டையோட நேம் வந்து ஆரஞ்சு டை. ஸோ இந்த பாராஹைட்ராக்சி அசோபென்சீன் வந்து ஒரு டை. என்ன கலர் டை? ஆரஞ்சு கலர் டை. ஸோ இதுதான் வந்து கப்ளிங் ரியாக்ஷன். பென்சீன் டயசோனியம் குளோரைடோட நம்ம ஃபீனால் போடலாம், ஆர்எல்ஸ் நாம வந்து அனிலின் வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கப்ளிங் ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இவ்வளவுதான் வந்து நமக்கு கப்ளிங் ரியாக்ஷன்.